ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எக்ஸாம்க்கு தயாராகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான நேரத்தில் கல்வி விஜய் சேனல்ல நம்ம 10th ஸ்டாண்டர்ட்க்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு கல்வி விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே தரமான வீடியோவா இருக்கும் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகமே கிடையாது. இந்த கண்டென்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு 50 மார்க்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வருதா? ஸோ அந்த 50 மார்க்ஸை எப்படி நம்ம ஃபுல்லா அப்படியே வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத ஈஸியா ஸ்கோர் பண்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்டம் எடுக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து எனக்கு 50க்கு அட்லீஸ்ட் ஒரு 40 மார்க் ஆச்சும் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை எப்படி வந்து நான் சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சாப்டர்லையும் என்ன மாதிரியான 5 மார்க்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 5 மார்க்ஸ் இருக்கு. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 5 மார்க்ஸை உங்களுக்கு டைப் 1ல இருந்து டைப் 24 வரையும், ஸோ 24 டைப்ஸ் ஆஃப் 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 8 வரையும் இருக்கு. அதாவது சாப்டர் 1 நம்ம ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி சாப்டர் 8 ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரையும் ஒவ்வொரு சாப்டருக்கும் இன்க்ளூடிங் ட்ரிக்னாமெட்ரி, ஜியாமெட்ரி, இதுல எல்லாத்துலயுமே 5 மார்க்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல பப்ளிக்ல கேட்கறாங்க, லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல எந்த மாதிரியான டைப்ஸ் கொஸ்டின்ஸ் வருது, அதில் எப்படி நம்ம சாய்ஸ்ல எழுதணும், அதில் எது கம்பல்சரி சம்ஸ்ல வருது, இதெல்லாம் வந்து நம்ம தெளிவா பார்க்க போறோம். கண்டிப்பா வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆள்ல வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பேப்பர், பிடிஎஃப், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன டைப்ஸ் அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம். டைப் 1ல இருந்து டைப் 24 பார்க்க போகிறோம். சாப்டர் 1ல உங்களுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. எத்தனை? 4 டைப்ஸ் இருக்கு. அந்த 4 டைப்ல 4th டைப் பாருங்க. எக்ஸசைஸ் 1.1ல இருக்க சம்ஸ் எல்லாமே கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. A cross B union C is equal to A cross B union A cross C. இந்த மாதிரியான சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு டைப் 4ல கொடுத்துருக்காங்க. டைப் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு F டாட் G is equal to G டாட் F. இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது டைப் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்றது. அதே மாதிரி டைப் 1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் ஃபார்ம், ஆர்டர் பேரு, கிராஃபிக்கல் ஃபார்மு, ஆரோ டயக்ராம், இந்த மெத்தட்லாம் ஃபங்க்ஷனில் இருக்க சம்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.1, 1.3, 1.4 இதில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் டைப் வைஸாக உங்களுக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க இந்த 4 டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த 4 டைப்லேருந்து 2 டைப் கொஸ்டின் கண்டிப்பாக வரும். 100% பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இந்த 4 மெத்தட்லேருந்து 2 வரும். அப்போ நான் பாஸ் ஆகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபஸ்ட்டு இந்த 4 டைப்பையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது டைப் 5, டைப் 6. இது பார்த்தீங்கன்னா டைப் 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சாப்டரில் ஹெச்சிஎஃப்ல இருந்து கேட்டிருக்காங்க. சாரி, சம் ஆஃப் த ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் நம்பர்ஸ் அது கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா n டேர்ம்ஸ் ஆஃப் சீரீஸு. ஓகே, நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. டைப் 5, டைப் 6 இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் 6ல இந்த 5 + 55 இந்த சம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த 2 மெத்தட் கண்டிப்பாக வரும். இது செகண்ட் சாப்டரில் இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது அல்ஜிப்ரால டைப் 7 வரும், டைப் 8 வரும், டைப் 9 மேட்ரிக்ஸ் வரும், டைப் 10 வரும். அதுக்கு அடுத்தது டைப் 11 பார்த்தீங்கன்னா 4th சாப்டர். ஸோ டைப் 10 பார்த்தீங்கன்னா மேட்ரிசஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன டைப் இருக்கோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க ஒரு சம் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்தோன்னா இதில் எந்த சம்ஸ் வேணால் பப்ளிக்கில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டைப் 9ல் பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்போஸ் சம், ஏபி டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். இன்னொரு சம் ஏபி டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ. அதாவது இது எல்லாமே ஒன்று ஷோ தட், ஒன்று வெரிஃபை தட். இன்னொன்று இந்த தேர்ட் சம் பாருங்கள் டைப் 9ல், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது டைப் 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டில் இருந்து கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பர்ஃபெக்ட் ஸ்கொயரானும் கேட்பாங்க, ஸ்கொயர் ரூட்டும் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். டைப் 7ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் தான். ஸோ இந்த டைப் 7, டைப் 8, டைப் 9, டைப் 10 இந்த 4 மெத்தடில் இருந்தும் ஒவ்வொரு சம் வரும். அப்போ 4மே வருமா அப்படின்னா 4 வராது. ஆனால் கண்டிப்பாக 3 சம் கேட்பாங்க. மேக்ஸிமம் 3 வரும், மினிமம் 2 கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? அடுத்து டைப் 11,
4th சாப்டரோடது டைப் 11ஓடது என்னன்னு பார்த்தோம்னா இதில் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தியரம் தான் கேட்குறாங்க. தேல்ஸ் தியரம் ஆர் பிபிடி. பிபிடின்னா என்ன? பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம். அடுத்தது ஆங்கிள் பைசெக்டார் தியரம். அதுக்கு அடுத்தது பைத்தாகரஸ் தியரம். இந்த 3 தியரம் கண்டிப்பாக வரும். இந்த 3த்துல ஒன்று கண்டிப்பாக 100% வரும். அதுக்கடுத்து சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அது 4th ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் பார்த்துக்கோங்க. ஆனால் நான் வந்து ஒரு 70 வரணும், இல்லை எனக்கு வந்து பாஸ் ஆனால் போதும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு 3 தியரத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அடுத்து டைப் 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. டைப் 12, டைப் 13, டைப் 14, அதுக்கடுத்தது டைப் 15. இது எல்லாமே உங்களுக்கு கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் தான் வருது. அதுக்கடுத்தது டைப் 16. இதுவுமே வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு டைப் 16 சொல்லிடுறேன். டைப் 16 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் த ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு மெத்தடு. அதுக்கு அடுத்தது டைப் 15 பார்த்தீங்கன்னா ஷோ தட் அதாவது கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பேரலோகிராமா அப்படின்றத ட்ரெபீசியமா இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி சம் சால்வ் பண்ணணும். அது ஒரு 5 மார்க்கு. அடுத்தது கொலீனியரா அப்படின்றத கேட்பாங்க. ஸோ கொலீனியர் சொல்லிட்டு அதில் ஏவோட வேல்யூவும் கேட்பாங்க, ஏ அண்ட் பியோட வேல்யூவும் கேட்பாங்க. 5th சம் போல் டைப் 14ல். இல்லை அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2 போல் கொலீனியரா அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கடுத்து டைப் 13ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இந்த சம்மும் வரும். அதுக்கடுத்தது அதுலேயே வந்து 7th சம் இருக்குது பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை லைன்ஸ்னு உங்களுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அதோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் 6th சம் 7th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சம்மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டிப்பாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்தது டைப் 12. டைப் 12 பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குவாட்ரிலேட்டரல். ஸோ அதுலேருந்தும் ஒரு சம் கேட்பாங்க. ஸோ டைப் 12, டைப் 13, டைப் 14, டைப் 15, டைப் 16. ஸோ கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அப்படின்றது கொஞ்சம் நிறைய சம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்க்க முடியலனாலும் அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் இருக்கு இல்லையா, கொஷின் நம்பர் டைப் வந்து 13 டைப் 12ல் வந்து உங்களுக்கு கொஷின் நம்பர் 1 இருக்குது பாருங்கள். அந்த 3 சம்லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வரும். அது பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஷின் நம்பர் 4ம் கொஷின் நம்பர் 5ம் பார்த்துக்கோங்க டைப் 12லேயே. அதுக்கடுத்தது டைப் 13ல் கொஷின் நம்பர் 1ம் அதுக்கடுத்தது கொஷின் நம்பர் 6ம் கொஷின் நம்பர் 7ம் பார்த்துக்கோங்க. இதில் இருந்து ஒரு சம் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா கொலீனியர் கேட்டுருவாங்க. ஸோ கொலீனியர், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஆர் குவாட்ரிலேட்டரல் இதெல்லாம் கண்டிப்பாக வரும். சரிங்களா? சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா டைப்ஸுமே பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி சம்மில் எது கேட்பாங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் தான் கம்பல்சரி சம் மேக்ஸிமம் வரும். ஸோ தைரியமாக பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கிற சம்ஸ் கூட உங்களுக்கு கம்பல்சரி சம்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எல்லா சம்ஸுமே ரெடி ஆகிட்டிங்கன்னா கம்பல்சரி சம்ன்றது ஒரு கஷ்டமாகவே இருக்காது. கிரியேட்டிவ் சம்ஸ் தான் ரேராக தான் கேட்பாங்க கிரியேட்டிவ் சம்ஸ். ஓகே. அடுத்து டைப் 16 பார்த்துட்டோமா. டைப் 17 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்சுரேஷன் போயிட்டாங்க. ட்ரிக்னாமெட்ரியே கொடுக்கல. நான் வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு 6.2, 6.3, 6.4 இதில் இருந்து உங்களுக்கு ஒரு சம் வரும். எப்படி கேட்பாங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஒரு சம் கேட்பாங்க, ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் ஒரு சம் கேட்பாங்க. ஸோ இந்த 2 டைப்பில் இருக்க சம்ஸ் வந்து 5 மார்க்ஸ் ரெடி ஆகிடுங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது மென்சுரேஷன் டைப் 17 பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் ஆஃப் காயின்ஸ்லாம் கொடுத்துட்டு ஃபைண்ட் த நம்பர்ஸ் ஆஃப் காயின்ஸ் கேட்குறாங்க. அதோட ஹைட்டு டயமீட்டர்லாம் கொடுத்துட்டு. சரிங்களா? அதுக்கு டைப் 18ல் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த இன்டர்னல் டயாமீட்டர். இன்டர்னல் டயாமீட்டர் என்ன, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர் என்ன, ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் த சிலிண்டர் என்ன, இதெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கடுத்து டைப் 19 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்க 5 மார்க்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. டைப்ஸ் 20யும் அதே தான். சேம் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக நீங்கள் அதில் எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி நீங்கள் சம்ம சால்வ் பண்ணுறீங்களோ. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு டைம் நிறைய எடுக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் அதை வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். வேறு வழி இல்லை அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். சம் சால்வ் பண்ணுறதுக்கு அந்த சம்முக்கே நிறைய டைம் கொடுத்துட்டோம்னா மற்ற சம்ஸை பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இல்லாமல் சம்மை விட்டுட்டு வர மாதிரிலாம் ஆகிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரை ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஸ்கிப் பண்ண பாருங்கள். டைப் 21ம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அந்த
இது குடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ, எஃப்போட வேல்யூவும் குடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. அது டைப் 22 பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி. இந்த ப்ராபபிலிட்டி நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிற பிள்ளைங்க தயவு செஞ்சு டைப் 22 எதையுமே ஒரு சம் கூட விட்டு வைக்காதீங்க. இதில் இருக்கிறது எல்லாமே முழுக்க 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 வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து கண்டிப்பாக இதில் ஒரு 30 சம் இருக்குது. இதில் கிரியேட்டிவ் சம்ஸுமே கலந்து தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. வெரி வெரி யூஸ்ஃபுல். இதில் இருக்க ஒரு சம் கூட விடாதீங்க. எல்லாமே 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஈஸியாக இந்த ப்ராபபிலிட்டியை பொறுத்தவரை ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சரி, பாஸ் ஆகிறதுக்கு என்னென்ன சாப்டர்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 1ல் 2 சம் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா HCF பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அந்த 5+55+ வருது இல்லையா, அந்த மாதிரியான என் டேர்ம்ஸ் சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 3rd சாப்டரில் மேட்ரிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வரும். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட்லேருந்து ஒரு சம் வரும். பர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு ஒரு சம் வரும். ஸோ இந்த 3 மெத்தடும் பார்த்துக்கோங்க. இதிலே ஒரு 5 சம் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. 5 இல்லை, சாப்டர் 1லேயே உங்களுக்கு 4 மெத்தட் இருக்குது. ஸோ அதுலேருந்து 2. ஸோ சாப்டர் 2ல் ஒரு 2, 4. சாப்டர் 3லேருந்து ஒரு 3 சம் கண்டிப்பாக வரும். மேக்ஸிமம் 3 வரும், சம்டைம்ஸ் 2 வரும். ஸோ இதுலேயே வந்து ஒரு 6 சம் நம்ம பார்த்துருக்கோம். இது போக நீங்கள் ப்ராபபிலிட்டியும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து 50க்கு கிட்டத்தட்ட ஒரு 35 மார்க்ஸ்க்கு மேலே நீங்கள் 5 மார்க்ஸ்லேயே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச வரையும் ட்ரிக்னாமெண்ட்ரியை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதே போல் 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் முக்கியமான சம் சொன்னேன் இல்லையா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் பேரலோகிராம், இதெல்லாம் மட்டும் பாருங்கள். மற்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லை எனக்கு 70 மார்க்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது எல்லாமே பார்த்துக்கணும். சென்டம் எடுக்கணுன்றவங்க நான் சொன்னது எல்லாமே டோட்டலாக பார்த்தாகணும். இந்த பிடிஎஃப்ல இருக்க சம்ஸ் ஒரு சம்ஸ் கூட விடாமல் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சென்டம் வரும். இந்த பிடிஎஃப்கான லிங்க்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன். மற்ற ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அதாவது மற்ற டிஸ்ட்ரிக்டோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராமோட லிங்க்கும் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோக்கு குறைஞ்சது ஒரு 1000 லைக் வந்தால் தான் தொடர்ச்சியாக 10th நான் வீடியோ போடுவேன். ஸோ லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தேங்க்யூ.